this is my story vlog number 13. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே vlog தான் வந்து பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ். ஸோ ரெண்டு பேருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து விஷ் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோட டீ வந்து போட்டு குடித்தோம். எனக்கு நைட்டு தூங்கவே வந்து 1:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து தொழுதேன். மார்னிங் வந்து நல்லாவே பிளெஸ்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. என் ஃப்ரெண்டு என் ஆத்தர்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. ஸோ அவெல்லாம் வந்து எனக்கு 12 o'clock கிட்ட கால் பண்ணியிருந்தா. அப்புறம் என் டார்லிங் ஜாரா நிறைய பேருமே வந்து எனக்கு நிறையா விஷ் பண்ணியிருந்தீங்க. ஆகஸ்ட் டீலேயுமே சரி நிறைய பேர் வந்து 12 மணிக்கெலாம் வந்து கரெக்டாக விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம கூடவே எல்லாத்துலேயும் இருந்துட்டு ஸோ அவங்க கூடயுமே நம்ம எல்லாத்துலேயும் இருப்போம். பட் அவங்க வந்து புதுசாக ஒரு லைஃப் கிடச்சக்கப்புறம் அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகிட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு போகிற காலத்தில் வந்து இருக்கோம். ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக நடந்திருக்கு. அவங்க கூடலாம் எனக்கு விஷ் பண்ணல. பட் யாரும் என்னை பார்க்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நான் யார் எப்படி இருப்பேன் அப்படின்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் எனக்கு 12 மணிக்கெலாம் கரெக்டாக விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. 12 o'clockலாம் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. எனக்குலாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபேக் ரிலேஷன்ஷிப்பை 5 years 6 years நீ வந்து தாண்டி வந்திருக்க. எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக அவங்க வந்து உன்னை மதிக்காமல் அவங்களுக்கு எனிமையாக இருந்தவங்களை வந்து இப்போ அவங்க கூட்டிகிட்டு திரியிறாங்க. அப்படி இருக்கவங்க எனக்கு விஷ் பண்ணல. ஸோ பட் வந்து நான் யாருக்குமே எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் ஸ்டோரி போடுறேன், விலாக் போடுறேன், அவ்வளோதான் போடுறேன். ஆனால் உனக்கு இவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். உனக்கு அவங்க பண்ணலையா விஷ் பண்ணலையா உன்ட்டு அவங்க பேசலையா நீயா போய் பேசாத. உனக்கு வந்து உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். போனது போகட்டும், போகிறவங்க போகட்டும். அவங்க கண்டிப்பாக பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ நினச்சலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்த்டே மார்னிங்கே சொன்னாங்க. நவிதான்னு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் எனக்கு வந்து 1 year கிட்ட தான் பழக்கம். பட் அவளாம் வந்து எனக்கு ஒரு நிறையா வந்து மெசேஜ் பண்ணி வச்சுருந்தா. எனக்கு படிக்கவே வந்து 5 minutes ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் வந்து நினச்சேன் நம்ம தான் யாருக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படின்னு நினச்சேன். பட் ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயுமே எனக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆத்தர்லாம் வந்து விஷ் பண்ணா, ஆத்தரோட அம்மா விஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நான் வந்து பர்த்டேலாம் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணல. ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், அதுவும் ஆன்லைனில். அதுக்கப்புறம் எனக்கு வாப்பா வந்து லேயர் பிரியாணி போட்டு கொடுத்தாங்க. லேயர் பிரியாணிலாம் வந்து ரொம்பவே ப்ராசஸ் அதிகம், அடிக்கடி வந்து போட மாட்டாங்க. பட் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். எனக்குலாம் சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. நான் கேட்டேன் என்னமா வேலை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவீங்களே எப்படி போட்டிங்கன்னு. இல்லை உனக்கு லேயர் பிரியாணிலாம் பிடிக்கும்ல ஸோ அதனால் சர்ப்ரைஸ்டாக போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பாயசம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. பாயசத்தில் வந்து பச்சை பயிர் வந்து ரொம்பவே கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் முழுசாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஒரு மாதிரி எந்த வேலையும் பார்க்காம இருக்கமே அப்படின்னு தோணுச்சு. சரி எதுக்கு சும்மா இருக்க, நம்ம ஸ்கின் கேரை பண்ணி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேன் ரிமூவலுக்கு வந்து பேக் வந்து போட்டேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, கடலை மாவு வந்து தேவையான அளவு, கொஞ்சோண்டு கேர்டு, அப்புறம் ஹனி, வேணால் வந்து மில்க் வந்து சேர்த்துட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes வந்து கையில் போட்டிங்கனாலே போதும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து தெரியல. ஏன்னா நான் அடிக்கடி வெளியில் போகிறனால இன்னுமே எனக்கு வந்து டேன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் க்ளவுஸ் வந்து
போகிறேன். பட் க்ளவுஸ் வந்து அந்த துணி வந்து ரொம்பவே வந்து லேஸாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு இன்னுமே டேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கனமாக போட்டு சன்ஸ்க்ரீம்லாம் போட்டு நல்ல மெயின்டைன்ஸ் பண்ணால் மேபி அந்த டேன் குறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அது ரெகுலராக வந்து பேக் போடுறதோ அந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா வந்து நான் அப்படியே மறந்துடுவேன். அது வந்து ரெகுலராக போட்டால் மேபி வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஓரளவு வந்து பரவாயில்ல. பட் அது நான் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனாலேயே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டேர்ன் ஆகிட்டுருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எதுவுமே வந்து பண்ணலை. பரோட்டாவும் வந்து குருமாவும் வந்து கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து ஸோ ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இந்த ஷாம்பு தான் வந்து வாங்கினேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஷாம்பு தான். 250 ml வந்து 500 கிட்ட போட்டிருந்தாங்க ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே. ஸோ அதுக்கப்புறம் சரி மீஷோவில் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மீஷோவில் பார்த்தேன். அது அப்படியே வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்க மாதிரி ஒரிஜினல் பிக்கு அப்புறம் வந்து ஸோ கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரேட் வந்து 250 தான் போட்டிருந்தாங்க. சரி மேபி ஆஃபர்னு போட்டிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மீஷோவில் வாங்கிட்டேன். அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா பேண்டீன் ஷாம்பு மாதிரி இருந்துச்சு. பேண்டீன் ஷாம்பு வந்து நல்லாவே ஸ்மெல் வரும். ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது நம்ம தேய்ச்சி குளித்தோம்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இதான் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். இருந்தாலும் எனக்கு ஃபேக்காக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் எதுலேயுமே செக் பண்ணல. நல்லா வந்து ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹேர் ஃபால்லாம் ஒன்றும் ஆகலை. பட் பெருசாக வந்து டாண்ட்ரஃபில் எனக்கு வித்தியாசம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். பார்த்திங்கன்னா அதுதான் ஒரிஜினல். ஃப்ளிப்கார்ட்டில் உள்ளது ஒரிஜினல், மீஷோவில் உள்ளது ஃபேக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் உள்ளதை வாங்கினா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்ல சில்வர் ஒயிட்டாக இருக்குது. அது வந்து பியூர் ஒயிட்டு, கிளாஸ் மாதிரி இருந்தது. இது வந்து ஒரிஜினல் பார்த்திங்கன்னா சில்வர் ஒயிட்டு. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஸ்மெல் வந்துச்சு. அதில் வந்து பேண்டீன் ஷாம்பு ஸ்மெல்லு. அப்போ ஷாக்கானேன். அப்போ வந்து மீஷோவில் வாங்கினது ஃபேக்கு, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் ஒரிஜினல்ட்டுன்னு. எனக்கு வந்து பிக்ஸை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து ரேட்டு ஹையாக இருந்தாலும் அது ஒரிஜினலாக இருக்குது. பட் மீஷோவில் வந்து நிறையா வந்து ஃபேக் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒரிஜினல் பிக்ஸை வந்து போட்டுட்டு ஃபேக்கை வந்து அமுச்சு விட்டுறானுங்க. காசு கம்மியாக இருக்குதுன்னு யாரும் வந்து மீஷோவில் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்காதீங்க. அது வந்து சேஃப் கிடையாது. இதுதான் வந்து என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ 400 something வந்துச்சு. ரொம்பவே வந்து ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு பிக்கில் பார்த்தேன், மறுபடியும் ரொம்ப வேர்க்குமோ இந்த வெயிலுக்கு என்ன பண்ண போதோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் சூப்பராக இருந்தது. டாப்ஸ் அண்ட் ஷால் மட்டும் வந்துச்சு. ஃபேண்ட் வந்து கிடையாது. இதுக்கு நம்ம ஃபேண்ட் வந்து தனியாக வந்து வாங்கிக்கலாம். ஆனால் பார்க்கையில் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரொம்பவே குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரெஸ் லிங்க் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டே வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் போணுச்சு. அப்புறம் எனக்கு பசிச்சிச்சு. ஸோ கப் கேக் இருந்துச்சு, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டை வந்து கூட்டி விட்டேன். வீடு வந்து சரியான பயங்கரமாக வந்து குப்பையாகிடுச்சு. வீட்டெல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு நம்ம வேலை அடுத்து என்னது டீ போடுறது தான். ஈவினிங் டைம் டெய்லி நான் தான் வந்து டீ போடுவேன். அசர் வந்து தோல்ந்துட்டு டீயை வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னமோ பர்த்டே அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து இல்லை. நார்மலாக எப்போதும் எப்படி போகும் அதே மாதிரி தான் போணுச்சு. எனக்கு பெருசாலாம் வந்து அப்படி போணுச்சு இப்படி போணுச்சு அப்படின்லாம் இல்லை. செலிப்ரேட் பண்ணால் மேபி நல்லா போயிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என் கபோர்டை திறந்து பார்த்தா உலகத்து திங்ஸு அம்பட்டே வந்து கழிச்சு மரம் போட்டு வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாயிடுச்சு. ஏன்னா ஒரு இடத்துல கிளம்பும் போதோ ஒரு மேக்கப் போடும் போதோ சம்திங் ஆக்சசரிஸை வந்து தேடும் போதோ இப்படி தான் வந்து ரியாலிட்டியாக வந்து கிடக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோடைய vlog முடிக்கிறேன். டாடா, பை பாய்.